गाइस எல்லாருக்கும் வணக்கம். கொடைக்கானல் போலாமா? கையாட்டுது போறேன். அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே டிராவல்ஸில் புக் பண்ணி பஸ்ஸில் கிளம்பிட்டோம். போகும்போதே பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாம் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. மேடம் எல்லாம் செம்ம தூக்கம், ஹஸ்பண்டும் நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொடைக்கானலில் இறங்கிட்டோம். கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹோம் ஸ்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கர சூப்பராக அண்டர் பட்ஜெட் 1500லேயே ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்டே நாங்கள் இருந்தது. எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஒரு பெட் கொடுத்துருந்தாங்க. கப்புள்ஸாக நீங்கள் ஒரு குழந்தையோட போகிறீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இந்த 1500க்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க வியூ தான். அந்த வியூக்கே அந்த அமௌண்ட் பே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அது கம்மி தான் நினைக்கிறேன். செம்ம வியூ. நாங்கள் இருந்து ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மலை, ஒரு மாதிரி மேகம் போகிறது வர்றது, மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இருந்த வரைக்குமே அந்தளவுக்கு ரூமை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். மேக்ஸிமம் நாங்கள் வெளியே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாப்பா இருக்கிறதுனால எனக்கு கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பால் காசுறதுக்கு, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. உள்ளே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருந்துச்சு. 24 hours தண்ணி ஃபெசிலிட்டி, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. பட் நாங்கள் போன ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து ஒர்க் ஆகலை. அதை சொன்னோம், மறுநாளே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் 3 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வெளியே வண்டி பார்க் பண்ணுறதுக்கும் பார்க்கிங் இருக்குது. நம்ம வண்டி சேஃபாக இருக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் வச்சுருக்காங்க. ஆள் நடமாட்டமும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு ஹோம் ஸ்டே தான். எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பால்கனி வியூ தான் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் காஃபி போட்டு குடிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து ரொம்ப நேரம் நாங்கள் அங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு தனியாக அங்கே தான் விளையாடிட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூமு. 1500. அது வந்து சாய் குரல் ஹோம் ஸ்டே. அதோட லொக்கேஷனும் வந்து அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். முடிஞ்சால் கூகுள் மேப் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ப்ரைவசியாக இருந்துச்சு அந்த ரூமு. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேவோட 1 day ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500. நாங்கள் சீசன் டைமில் போயிருந்தோம். நீங்கள் மேபி சீசன் இல்லாத டைமில் போயிருந்தீங்கன்னா ஒரு 1000 அதுக்கு பிலோவாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சீசன் டைம் இருந்தனால 1500க்கு நாங்கள் அது ரூம் எடுத்திருந்தோம். அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ரூம் இருந்தது. அது 2000. நீங்கள் பெரிய ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஹாலோடு இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டு மார்னிங் நாங்கள் கொடைக்கானலில் சுற்றி வாங்க வந்துடும். இது வந்து day 1. ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா குவாக்கர்ஸ் வாக் தான் போனோம். ஒரு சூப்பரான பிளேஸு. மேகத்தெல்லாம் கிட்டத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே தெரியல, அங்கே வெறும் ஃபாகாக தான் இருந்துச்சு. பாப்பாலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். பட் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா அதோட கம்பி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ குட்டி குட்டி குழந்தைங்களாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போங்க. அண்ட் சைட் பை சைடு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பானிபூரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்குது. அண்ட் ஸ்வெட்டர்ஸ் ஒன்று வாங்கினேன் பாப்பாவுக்கு 200க்கு. பட் ஒர்த்து தான். இங்கே இருந்தால் மேபி அது ஒரு 400 500க்கு சேல் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். 200க்கு அங்கே அதை வாங்கினேன். அண்ட் ரொம்ப பொம்மை கடையும் இருக்குது. நம்ம த்ரூ அவுட் அந்த குவாக்கர்ஸ் வாக் நம்ம எண்டு போகிற வரைக்குமே குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொம்மை இருக்குது. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூப்பிட்டு வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பிரயன் பார்க்குக்கு போனோம். 80 rupees per personக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 or 100 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் இது வரைக்கும் நான் கொடைக்கானல் போனது கிடையாது. ஆனால் நான் போனதுலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரயன் பார்க்கில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸு. அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு டீப்பான வேலி மாதிரி இருந்துச்சு அந்த இடம் விளையாடுறதுக்கு. நாங்கள் நிறைய வீடியோஸ் ரித்தன்யா கூட பயங்கரமாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் ரித்தன்யா தான் இதில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் அவளை பிடிக்கவே முடியல எங்களால். ஓடிக்கிட்டே இருந்தால். அண்ட் பாத்ரூம் எல்லாம் கூட நான் காமன் பிளேஸு சுத்தமாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு நீட்டஸ்ட் பாத்ரூம். ஸ்மெல் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஆளுங்க இருக்காங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நிறைய ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. எனக்கு அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய. நம்ம டிப்ரெஷனோட அங்கே போனோன்னா டிப்ரெஷனெல்லாம் மறந்து நம்ம வெளியே வரா மாதிரி அப்படி ஒரு பிளேஸ் இருந்துச்சு அங்கே. எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக போனீங்கன்னா பிரயன் பார்க்க மறக்கவே மறக்காதீங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நம்ம கப்பல்ஸாக போனீங்கனாலும் சில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. நம்ம கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் போனால் வீடியோ எடுக்கலாம். அங்கே போயிட்டிங்கன்னா நாங்கள் பாப்பா வச்சுருக்கிறதுனால எங்களால் டீட்டெயிலாக அங்கே வீடியோஸ் எடுக்க முடியல செடிஸ் கிட்டலாம் நின்று. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா செடிங்க கிட்ட கூட நின்று நீங்கள் அதோட நேச்சர், அது என்ன டைப், நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை சொல்லி கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு
நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அந்த இடம் இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா குதிரை சவாரிலாம் இருந்துச்சு. பட் நாங்கள் போகல பாப்பா இருக்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போனோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் போயிருப்பேன். ரொம்ப நாள் கழித்து போட்டிங் ரித்தனியா கூட போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் பாப்பா பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் அதுக்கு அந்த இடம் போனது வேர்த்தாக இருந்துச்சு. பட் நாங்கள் போகும்போது ஈவினிங் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. மழை வர மாதிரி ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால். அடுத்து நாங்கள் போய் ஏமாந்த இடம் வெட்டக்கனல் ஃபால்ஸ். நிறைய தண்ணி இருக்கும்னு போனோம். பட் பயங்கரமாக ஏமாந்துட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தை எழுந்துட்டு டே 2 பெருசாக எங்கேயும் போகணுன்னு பிளான் இல்லை. ஏன்னா பயங்கரமாக டயர்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளுக்கு போனோம். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டெம்பிள் போலாங்க. இன்னொரு டெம்பிளும் இருக்குது. பட் எங்களால் அங்கே குழந்தை வேலப்பர் டெம்பிள் எங்களால் அங்கே போக முடியல. பட் குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளுக்கு மட்டும் போயிருந்தோம். ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக முருகர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அங்கே போனது எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்து. அங்கே குறிஞ்சி ஃப்ளார் வச்சுருக்காங்க. அது இப்போ 2030 அடுத்து பூக்கும் போல். அதுக்கு பின்னாடி நிறைய புராணம் இருக்குது அந்த கோவிலுக்கு பின்னாடி. அதை நான் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே ஃபுல்லாக கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு நாங்களும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். கொடைக்கானலை பற்றி மீதி என்ன டீட்டெயில்ஸ் என்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி செப்பரேட்டான வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.